இயேசு குஷ்டரோகியா இருந்த சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே அவர் இருக்கிறார். அவன் என்னவா இருந்தானா? குஷ்டரோகியா இருந்து கர்த்தர் தொட்டு சுகமாக்கின ஒரு மனிதன். அவன் எங்க இருக்கிறான்? பெத்தானியா என்கிற தேசத்துல இருக்கிறான். கர்த்தர் அவன் வீட்டுக்கு போயிருக்கிறார். இவன் தான் என்ன செய்யறான்? வருந்தி அவரை அழைக்கிறான். என் வீட்டுக்கு என்ன செய்யணும், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு அழைக்கிறான். இவரும் என்ன செய்கிறார்? அவனுடைய அழைப்பை ஏற்று போகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இவன் அழைக்கிறான், இவன் கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் வைத்திருக்கிறான். அவன் வீட்டில் அவனுடைய சீஷரோடு கூட என்ன செய்கிறார்? கர்த்தர் வருகிறார். இங்க அவன் யார் என்பதை கர்த்தருடைய வேதம் அழகாய் சுட்டி காட்டுகிறது. அவன் குஷ்டரோகியாய் இருந்தவன். அவனை அதுக்கு முன்பதாக யாரும் தீண்டல, அவன் வீட்டுக்கு யாரும் என்ன செய்யல, வரல, அவனை யாரும் விரும்பல, யாரும் அவனை வீட்டுக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ சேர்த்து கொள்ள மனதா இல்லை. ஆனா அவர் ஒருவர் மாத்திரம், யார் ஒருவர்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் அவனிடத்தில் வந்து அவனை தொட்டு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை கொடுத்து அவனை சுகப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவன் இருதயம் எப்படி இருக்கிறது பாருங்க. அவன் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்திரீ வராங்க, ஆனா அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை. இவள் பாவியான ஸ்திரீ ஆயிற்று. இவள் ஏன் இங்க வந்தா? இவளை ஆண்டவர், அவர் தீர்க்கதரிசியானால் அவரை என்ன செய்திருக்கணும்? அவரை அவர் அறிந்திருக்க வேண்டும். அவள் பாவியான ஸ்திரீ என்று இவர் அறிந்திருந்தா அவரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவள் செய்கிற எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது இந்த சீமோனுடைய இருதயம். இப்படி ஆண்டவர் அவனுக்கு நினைச்சிருந்தா அவன் சுகமாயிருப்பானா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமா இருக்கும் பொழுது, நம்ம உயர் ரக இதுல இருக்கும் பொழுது, இல்ல நம்ம ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தாரா? நம்மளை அங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரா? இல்ல நம்முடைய ஸ்தானங்கள் உயர்ந்திருக்கிறத பார்த்து, நம்முடைய மகிமை பெரிதா இருக்கிறத பார்த்து இவங்களை நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், நம்மளை சேர்த்து கொண்டாரா? அல்லேலூயா. குஷ்டரோகியை போலவே நாமும் பாளையத்துக்கு புறம்பே தான் இருந்தோம். நம்ம ஆண்டவருக்கு தூரமாய் தான் இருந்தோம். நாமும் ஆண்டவரை விட்டு அதிக தூரத்தில் அவரை காண முடியாத அளவுக்கு தான் என்ன செய்தோம்? இருந்தோம். ஆனால் என்றோ ஒரு நாள் கர்த்தர் நம்மை தேடி என்ன செய்தார்? வந்தார். நாமும் கர்த்தரை என்ன செய்தோம்? பிடித்து கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். எல்லா பாப வாழ்க்கையிலிருந்தும், எல்லா சாப கட்டிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய சமூகத்தில் என்ன செய்து கொண்டார்? சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்று நாமும் அவரை போலவே என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தை போல யோசிக்கிற இருதயமா இருக்கணும். அப்படி இருக்குமானால் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக நற்கிரியை செய்கிறவர்களா என்ன செய்வோம்? இருப்போம். அல்லேலூயா.